வயசு 18 வயசு. உன்னையில இருந்து அவர் ஒரு வயசுக்கு மூத்திருக்காரு. ஐயோ இந்த ஆடி வந்தா தான் எனக்கு 16. அதையும் கம்மி பண்ணிட்டியா? 15 தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி சரி. அதனால பாடக்கூடிய கதைகளிலே என்னம்மா முன் சொல்லி பின்னால் வந்திட்டாலும் பின் சொல்லி முன்னால் வந்திட்டாலும் முன்னாலே ஒரு குற்றங்கள் பொருள் குற்றங்கள் இசை குற்றங்கள் சரி தாள மேல குற்றங்கள் தாள மேல குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். இசையில வந்து நாங்க இளையராஜா கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து நம்ம ரூமுக்குள்ள நின்னு வாசிப்பாங்க. இது சாதாரண ஒரு வில்லிசை நிகழ்ச்சி, தெய்வீக கலை. ஆமா இந்த தெய்வத்துக்கே பிறந்த கலை இந்த கலை வில்லிசை நிகழ்ச்சி. அதேதான். நம்ம வில்லிசை நிகழ்ச்சி பாடக்கூடிய கதைகளிலே எந்த என்னையா மத்த எதுக்கும் போய் பாட முடியாது இந்த வில்லிசையை. தெய்வத்தினுடைய புகழை பாடுவதற்கே உருவான அந்த வில்லிசை. அதேதான். ஆமா அதே பாடக்கூடிய கடைகளிலே எந்த குற்றம் குறைகள் வந்தாலும் சரிதான். ஆமையா அது நெல்லை திருத்து மக்களுக்கு சரி வந்த பக்தர்களுக்கு அனைத்து மக்களுக்கும் பாருங்க என்ன எங்க அன்பு தாய்மார்களுக்கு முகத்துல என்னம்மா பக்தி நிறைந்து இருக்கிறது. பக்தி இல்லம்மா அம்மோட்டு காத்துல ஒரே மாதிரி விரைச்சுக்கிட்டு வர்றது மாதிரி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு விரைச்சாலும் சரிதான். எப்படா 12 மணி ஆகும் அம்மா தசரா நாய்க்கு படப்பு போடுவாங்க. சாமியை கும்பிட்டு ஒரு உருண்டை படப்பு சோறு சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் படுத்து எஞ்சா விடிய காலை எஞ்சி வேலை ஆக்க அவ்வளவு தோதுவா இருக்கும். அப்படியா? அப்படிலாம் கிடையாது. அவர்கள் வந்து பக்தர்கள். உனக்கு என்ன வில்ல முடிச்சு போய் வீட்டுல போய் படுத்துருவா. உன் புரிஞ்ச வெண்ணியை போட்டு சோறு வாங்கி வச்சுட்டு ஒன்னே உசுப்புவாரு. அவங்க அப்படியா விடிய காலை எஞ்சி காட்டுக்கு போனோம் எவ்வளவு வேலைகள் இருக்குங்க. அப்படியா? நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா அவங்க முகத்தை பார்க்கல எனக்கு வந்து பக்தி நிறைந்தது மாதிரியே இருக்கிறது. ஏமா யாருக்கு இல்ல தசரானாலே எல்லாருக்குமே பக்தி வந்துரும் பாத்துக்க. அதனால பூமியிலேயே சிறந்த பூ அன்பு. அதுக்கு அடுத்து நம்ம அக்கா குஷ்பு. ஆமா எத்தனையோ ஊருக்கு நம்ம போய் இருக்கணும். ஆமா நம்ம வில்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கூட்டம் வந்து இருக்கு பாத்தீங்களா? போன ஊர்ல இதத்தான் சொன்னா அந்த ஊர்ல இதத்தான் சொன்னா. அப்படிலாம் கிடையாது. கொடை கொடை இப்படித்தான் சொல்லி ஏமாத்தலாம். அதெல்லாம் இல்லக்கா. செவ்வாய்க்கிழமை நம்ம பகல்ல போனோமே ஒரு கூட்டம் கூட கிடையாது. ஆமா எத்தனை கோயில கூப்பிட்டுருக்கோம் நம்ம வாங்க வாங்கன்னு. பிறகு நாங்களே வீடு வீடா போய் கூட்டு வந்துருவோம். சரிதான். ஆமா வரலன்னு சொன்னாலும் சரி தூக்கி கொண்டாந்து கோயில கொண்டாந்து வச்சிருவோம். அதனால பூவிலேயே சிறந்த பூ அன்பு. ஆமா அதுக்கு அடுத்து நம்ம அக்கா குஷ்பு. அது நெல்லை திருத்து மக்களுக்கு ரொம்ப கூடுதலாகவே இருக்கிறது. எப்படிமா தெரியுது உனக்கு? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆமா எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்து இருக்க சைஸ பாக்கையிலே தெரியுது பாத்துக்க. அன்பான வார்த்தைகளை சொல்லி எங்கள் 6 பேர்களையும் சரி ஆதரிக்கும்படி இரு கரங்குப்பி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து வருவது எங்க கண்டவங்காலத்தை சேர்ந்த சரி நவரச நாயகி சாந்தி அவருடைய வில்லிசை நிகழ்ச்சி சரி துவக்கம் ஆண்டு முழக்கம் ஆண்டு. இங்கே நான் பாடும் கடைகளிலே நான் பாடும் கடைகளிலே முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் கல்வி கடல் தான் அறிந்த கல்வி கடல் தான் அறிந்த கணவான்களே வேண்டும். விரல் தோண்டி வரங்கள் வாங்கி செய்யும் சிவனார் தலை விரட்ட திருமாலும் மனமகிழ்ந்து ஏதும் செய்வார். தையல் வடிவமாக நின்றனக்கள் சத்தியமே வாங்கி வரமளிக்க ஆத்தாள் தனை பிறந்து அதிக புளிப்பாலும் கறந்து வந்த ஐயனுக்கு மெய்யனான சாஸ்தானவர். சாஸ்தா பிறந்தாலே சகல தெய்வங்களும் பிறக்கும் ஐயா. குடும்பத்துல மூத்தவர் அவர் தான். 21 பந்தி 61 தெய்வங்களுக்கும் அண்ணாவி அவள் தான் பாத்துக்க. அவரே தான். அவ முதல்ல வந்து பிறந்தாச்சுனாலே எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. சாஸ்தா பிறந்தாலே நம்ம சங்கடங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும் ஐயா. உண்மைதானமா சாஸ்தா பிறந்தா சங்கடம் தீரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்பேற்பட்ட சாஸ்தானவர் எப்படி பிறந்து வருகிறாரானா பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனில் உத்திரம். பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில் பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஹரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஹரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாக பிறந்தார். கையில் பிறந்ததாலே கையனார் என்றோ கையதிலே பிறந்தவருக்கு கையனார் என்றோ ஆதியில் பிறந்ததாலே ஐயனார் என்றோ ஆதியிலே பிறந்தவருக்கு ஐயனார் என்றோ ஐயனார் 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 செங்கமுடையன் சாசாவே ஐயனார் 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 குலத்து புலை ஐயனார் குலத்து புலை ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் ஆரியங்க ஐயனார் ஐயனார் ஐயனார்
தன் ஐயனார் வந்தனம் தன் ஐயனார் 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 சபரிமலை சாசாவே சபரிமலை சாஸ்தாவே கடிநாய சங்கிலியோ ஹரிநாயகனேயோ கையேத்த வெண்டயமோ ஏ ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காச்சி பேப்படையோ ஓடியா ஓடியா குறிப்பால் கொண்டு வந்த ஐயனுக்கு மெய்யனான ஆமா செங்கமுடையார் சாசா வந்து பிறந்தாரே